எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமா தமிழக மக்கள் மட்டும் இல்லாம தமிழக அரசியலையே திரும்பி பார்க்க வச்சவர் தான் அண்ணாமலை. அரசியலுக்குள் நுழைஞ்ச ஒரே வருஷத்துல பாஜக மாநில தலைவரா நியமிக்கப்படுறாரு. அதிமுகவோட கூட்டணி காரணமா அண்ணாமலையை நீக்கிட்டு இந்த தேர்தல்ல நயினார் நாகேந்திரனை நிறுத்தினுச்சு பாஜக. இது அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் அண்ணாமலை இத பத்தி செய்தியாளர் சந்திப்புல பேசும்போதெல்லாம் தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். பாஜகவுக்காக என்னோட முழு உழைப்பையும் கொடுப்பேன் அப்படின்னு பாஜகவுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் தான் பேசிட்டு வந்தாரு. போற இடத்துல எல்லாம் மக்களுக்கான செல்வாக்கு, செய்தியாளர் சந்திப்புன்னு அண்ணாமலை எதையுமே தவறுனது இல்லை. இதை தொடர்ந்து தற்போது நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் அண்ணாமலை போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் போட்டியிடாதது அவரோட ஆதரவாளர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இதனை தொடர்ந்துதான் தற்போது எந்தவித குற்றச்சாட்டோ எதுவுமே சொல்லாம பாஜகவை விட்டு ஜெனியூனா விலகி தனி கட்சி தொடங்கி இருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை தொடங்கிய கட்சியில இதுவரைக்கும் 16,62,449 பேர் இணைஞ்சிருக்காங்க. திமுக, அதிமுக அப்படிங்கிற பழைய சகாப்தத்தை உடைச்சு புதிய கட்சி ஆட்சி அமைக்கணும்னு எதிர்பார்த்த மக்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செஞ்சு ஆட்சி கட்டில அமர வச்சிருக்காங்க. தாவேகாவுக்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலும் தற்போது கட்சியை தொடங்கியிருக்க அண்ணாமலைக்கு ஆதரவு கிடைக்குமா, மக்கள் மத்தியில அவரோட செல்வாக்கு எப்படி இருக்கும்னு பாக்குறப்போ 80% மக்கள் அண்ணாமலையை ஆதரிச்சும் அவரோட புதிய கட்சியை வரவேற்கிறதாவும் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அண்ணாமலை மாதிரி தெளிவான சிந்தனையுள்ள, கொள்கையில பிடிப்புள்ள, படிச்ச தலைவனை கண்டிப்பா ஆதரிப்போம் அப்படின்னு பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் விமர்சகர்கள் பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. பாதி பேர் அண்ணாமலை தொடங்கின தனி கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் சில பேர் சில விமர்சனங்களையும் சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணாமலை அரசியலுக்கு வர மாதிரி இருந்தா ஒண்ணு முன்னாடியே வந்திருக்கணும், இல்லனா லேட்டா வந்திருக்கணும். ஆனா விஜய் அரசியலுக்கு வந்த இந்த நேரத்துல வந்தது தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் திமுகவுல உதயநிதி, தாவேகாவுல விஜய், அண்ணாமலைன்னு இனி வரும் அரசியல் களம் இளைஞர்களுக்கானது அப்படின்னு சொல்லப்படுது. இத பத்தி அண்ணாமலை பேசும்போது 18 மாதங்களா பாஜக தலைமையோட கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாவும், என்னுடைய கருத்துக்கு பாஜக செவிசாய்க்கல, ஆனா எதிர்காலம் என்னை அழைத்து செல்லும் பாதையில பயணிக்க வேண்டிய நேரம் இது. அரசியல் அப்படிங்கிறது சாமானியர்களுக்கான பாதையா இருக்கணும். அது மாதிரியான ஒரு புதிய அரசியலை தான் நான் கட்டமைக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த புதிய பாதையை உருவாக்க 17 வருஷம் போராடி இருக்கேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை, தமிழகத்தின் பண்பாடு, கலாச்சாரத்தை நான் ஒருபோதும் விட்டு கொடுத்ததே இல்லை. ஆக்கப்பூர்வமான நேர்மையான அரசியலை கொண்டு செல்வேன். அடுத்து நடக்கும் பொது தேர்தலில் நமது கட்சி போட்டியிடும் அப்படின்னு தன்னோட ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கையான சில வார்த்தைகளையும் உறுதியா சொல்லியிருக்காரு. என்னதான் அரசியல்ல ஒரு சிறிய அனுபவம் இருந்தாலும் கூட புதிய கட்சியை தொடங்கின அண்ணாமலை யாரை பற்றியும் கடுமையான விமர்சனங்களோ குற்றச்சாட்டுகளையோ முன்வைக்காம தன்னோட அரசியல் பயணம் மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து பேசி இருக்கதே மக்கள் மத்தியில நல்ல அபிப்பிராயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.